கண்ணன் தூது போனான். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலே நடக்கிற சண்டையை தவிர்ப்பதற்காக கண்ணன் தூது போனான். தூது போகும்போது என்ன ரிக்வெஸ்ட்? நாட்டுல பாதிய கூட, அதான ரிக்வெஸ்ட். அப்ப அவன் தோத்து போனா, நீ 13 வருஷம் அவனை காட்டுல இருக்க சொன்ன, இருந்துட்டான் வந்துட்டான். இப்ப அவன் நாட்டை அவனுக்கு திருப்பி கொடுத்துருப்பா, இதானப்பா நியாயம். அவன் முடியாதுன்றான். நாட்டுல பாதிய கொடு, முடியாதுன்றான். கண்ணன் கேட்டார் 5 கிராமங்களையாவது கொடு. இப்ப 5 கிராமங்களை கேட்பது புத்திசாலித்தனமான கோரிக்கையா என்றால் இல்லை. பாதி நாட்டை கேட்டவன் 5 கிராமத்தோட திரும்பி வந்தா உத்தேசித்ததை விட குறைவானதை கண்ணன் கேட்டிருக்கிறான். ஆனால் ஏன் கேட்டான்? இந்த 5 பாண்டவர்களுக்கும் கால் ஊன்ற நிலம் இருந்தால் போதும், இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்றால் நான் கொஞ்சம் தழைந்து போனால் தவறல்ல என்று கண்ணன் கேட்டான் அல்லவா? துரியோதனன் அது கூட ஒத்துக்கல. அதனால்தான் போர் வந்தது, குலமே அழிந்தது. அதுதான் காம்ப்ரமைஸ். சில சமயம் வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணா ஒன்னும் கெட்டு போகாது. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது இல்லை. பல பேர் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன்.